மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். கடும் மழை, வெள்ளம், கொட்டும் மழை, கொளுத்தும் வெயில், சொட்டும் பனி, சோர்வடையாமல் உழைக்கக்கூடிய நாம் அலெக்ஸ் மட்டும் சோர்வடைந்து விட்டார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறைவதில்லை. ஆமா, பன்னீர் பெருமாள் சோர்வடையாத ஒரு இளம் புயல் அப்படிங்கிறதுனால நம்மோடு ஷோ பண்ணுவதற்காக வந்திருக்கிறார். அவர் வரவேற்று ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். ஓகே, மழை வெள்ளம் அப்படிங்கிறப்பதான் என்ன அடுத்த கட்டத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அக்டோபர் 27 மோண்டா புயல் உருவாகிறது. அது திங்கட்கிழமை உருவாகி செவ்வாய்க்கிழமை கரையை கடக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆந்திரா வழியாக கரையை கடக்கிறது. நம்மளை நோக்கி கரை வரலையே, ஆகா அது நம்மளை நோக்கி வரல அப்படி நம்ம ஆறுதல் பட்டாலுமே கூட கரையை கடக்கும் போதே கடுமையான மழை கொட்டுங்கிறது கடந்த கால அனுபவங்கள். ஒரு முறையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு டிசம்பர் மாதத்தில் அப்படி தான் அது எங்கேயோ கரையை கடந்துக்கிட்டு இருந்தது. கரையை கடக்காமல் அதே இடத்துல 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் சென்னையில் மழை கொட்டி தீர்த்து பெருமழை வெள்ளத்தை நம்ம மிதந்தோம் அப்படிங்கிறது நமக்கு நினைவிருக்கிறது. மழை ஆந்திராவில் புயல் கரையை கடந்தாலும் அது சென்னையை ஒட்டி இருக்கிறதுனால சென்னைக்கு வரக்கூடிய பல ஏரிகளுக்கான நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை பெய்யும். அதுவும் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது. பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சென்னையில் மேயர் பல இடங்களை போய் பார்த்து மழை வெள்ளம் தேங்காத அளவுக்கான பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடையாருடைய முகப்பு பகுதிக்கு எனக்கு முதலமைச்சரே போய் அங்கே எந்த விதமான நீர்த்தேக்கமும் ஏற்படாத இதை மேற்பார்வையிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா சென்னையில் மட்டும் மழை இல்லை, தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளிலுமே மழை பாதிப்பு இருக்கும். அப்படிங்கிறனால குறிப்பாக டெல்டா பகுதிகளில் விவசாயிகள் அவங்க மழை வெள்ளத்தினால் பயங்கரமான சேதமாகும். அப்படிங்கிறதுனால அந்த ஈரப்பதத்துடைய அளவை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இப்போ ஒன்றிய அரசுடைய அதிகாரிகள் அந்த கள ஆய்வினையுமே மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மழை வெள்ளம் குறித்த தகவல்கள் வருகக்கூடிய நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் குறித்துமே தகவல்கள் மட்டுமே கொண்டிருக்கிறது. தகவல்கள் வெளியிடும் கழகம் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதாக அக்டோபர் 27 மகாபலிபுரத்தில் அந்த கரூரில் மரணமடைந்தவர்களுடைய அவர்களை பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களை விஜய் சந்திக்கப் போகிறார் என்கிறது. அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சில பேருமே போட்டிருக்காங்க. அதாவது கரெக்டாக தேதி போடாமல் இன்னும் ஓரிரு நாட்களில் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆக மொத்தம் விஜய் சந்திக்கப் போகிறார் அப்படிங்கிறது. கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, கரூரில் எங்களுக்கு கல்யாண உடம்பே கிடைக்கல, திமுக சதி அப்படிங்கிறாங்க. விஜய்ட்டு இருக்கிற காசுக்கு கரூரில் இருக்கிற அத்தனை கல்யாண உடம்பை விலைக்கே வாங்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அங்கே இவர் போவதை தவிர்ப்பதற்காக போகிற பக்கம் ஏதாவது ஒன்று சொல்வது அப்படிங்கிறது தான் நமக்கு தோன்றுகிறது. இப்போ என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு இவர் ஒரு நல்ல நடிகர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சுமாரான நடிகர் அப்படிங்கிறனால கல்ல கிளிசரெல்லாம் விட்டு ஒரு மாதிரியான ஒரு டிராமாவை அரங்கேற்ற போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. இதுலையாவது அந்த குடும்பம் மட்டும் இருக்கணும், கூட்டம் திருப்பி விஜயை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு குவிஞ்சு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளும் கூட. என்ன அப்படின்னா, கரூருக்கு போனால் திரும்ப கூட்டம் வந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அங்கே ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டு அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு? அதனால தான் அவர் தனியாக மாமல்லபுரத்தில் சந்திக்கிறார் அப்படின்னு தாவேக்காரங்க சொல்கிறாங்க. அவர் கரூருக்கு அவர் போகிறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஒரு மண்டபத்தை எடுத்து சந்திக்கிறதுக்கு பதிலாக மாமல்லபுரத்தில் சந்திக்கிறார். இப்போ மாமல்லபுரத்தில் கூட்டம் வந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? இப்போ கரூருக்கு அவர் போக முடியாது அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்லக்கூடிய எல்லா காரணங்களுமே மாமல்லபுரத்துக்கும் பொருந்தும். அதே மாதிரி இங்கே எப்படி மண்டபம் கிடைச்சது, அங்கே மண்டபம் கிடைக்காததுக்கு திமுக சதி அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே உங்களுக்கு மாமல்லபுரத்தில் மட்டும் எப்படி மண்டபம் கிடைச்சது? இங்கே இவர் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் இருக்கு மகாபலிபுரம். விஜய்க்கு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அவர் பனையூருக்கு கூப்பிடாம மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிறதே கூட ஒரு மிகப்பெரிய சாதனையாக தாவேக்காரங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன். ஆனால் தாவேக்கா உறுப்பினர்களுக்கு இடையிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்துது. ட்விட்டர் ஸ்பேசஸில் அவங்க போடக்கூடிய சில பேசுகிறப்ப எவ்வளவு தாங்க நம்ம முட்டு கொடுக்கறது, இல்லை அவங்க என்ன பண்ணனாலும் நம்ம முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பாட்டுக்கு அமைதியாகவே இருப்பாரா அப்படின்னு தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ட்விட்டர் ஐடிகளில் உள்ளவங்கலாம் பேசுகிற ஆடியோக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படியான காலகட்டத்தில் தான் அவர் மகாபலிபுரத்தில் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொன்று, அந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் அது நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு மாற்றணும் சொன்னாங்க. சிபிஐ இப்பொழுது எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டதில் A1 அந்த கரூர் மாவட்டத்துடைய தாவே
தாவேக செயலாளர், அதுக்கப்புறம் ஏட்டுவாக புஷி ஆனந்துடைய பெயர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரியான சிபிஐ விசாரணையில் அவங்களுடைய எஃப்ஐஆர் முதல்ல வந்து அந்த உள்ளூரில் என்ன மாதிரியான காவல்துறை வந்து ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணிருக்காங்களோ அதைத்தான் முதல்ல வந்து விசாரணைக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சரியா தவறாங்கிற மாதிரியான விசாரணையை மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட வந்து பார்க்கிற பொழுது தாவேகாவுக்கு அது ஒரு நடுக்கம். ஏன்னா அவங்களுக்கு முதல்ல சட்டசபையில் என்ன, அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்னன்னே தெரியாதப்ப சிபிஐனா என்னன்னு மட்டும் தெரிய போகுது. அதனால வந்து ஐயோ கடைசியில் வந்து இந்த சொல்லுவாங்களே வந்து எரியிற நெருப்புக்கு பயந்து என்ன சிட்டிக்குள்ள விழுகிற கதையாக வந்து இவங்க தான் இந்த மாதிரியான நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்கன்னா கடைசியில் சிபிஐக்கு போட அதுவும் அதை பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க. ஆனால் சிபிஐ கையில் வந்து விஜய் மேலே தப்பு இருக்குதா இல்லையாங்கிறத தாண்டி சிபிஐ கையில் எடுத்தாலே அவர் வந்து பிஜேபி கீழே மாட்டிட்டாரு அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தமாக ஆக போகுது. இவங்க ஒழுங்கா நடந்த சம்பவங்களில் தேவையில்லாம இந்த மாதிரி சதி கோட்பாடெல்லாம் பேசாமல் இருந்திருந்தா சிபிஐ இவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணனா கூட தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கும். தினகரனை வந்து முதல்ல மிரட்டுறதுக்காக அவங்க வந்து கைது பண்ணிட்டு போகிறப்பெல்லாம் ஒரு பெரிய ஆதரவு வந்து பிஜேபி வந்து ஒடுக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு ஆதரவு வந்து தமிழ் சூழலில் இருந்துச்சு. இவங்க ஏதோ பிஜேபி தான் எங்களை காப்பாற்ற போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. பிஜேபி கிட்ட இந்த மாதிரி அமலாக்கத்துறையில சிபிஐல கிடைச்சதுன்னா அதுலேருந்து அவங்க கடைசி வரைக்கும் வெளியே வர முடியாது, அவங்க போடுற கோட்டை தாண்டி வெளியே வர முடியாது அப்படிங்கிறதுக்கு சமீபத்திய உதாரணமாகவே நம்ம கண்ணு முன்னாடியே டிடிவி தினகரன் இருக்கிறார். அவரை கைது பண்ணி கட்சியை கைப்பற்றி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டோம். அவங்க சொல்கிறத மட்டுமே அவர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தாவேக்கா வாண்டடா வண்டியில் ஏறி எங்களையும் சேர்த்துக்கோங்க ஐயா அப்படின்னு அவங்க வண்டியில் ஏறி இருக்காங்க. இது இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது போக போக தான் தெரியும். தினகரன் அப்படின்னு சொல்றது தான் வந்து ஞாபகத்துக்கு வருகிறது. என்னன்னா காலாவதியானவர் டிடிவி தினகரன் ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து முன்வைத்திருக்கார் ஆர்பி உதயகுமார். ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்றாரு. அது நிரூபிக்கிறது மாதிரி பசுமொன் குரு பூஜைக்கு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வரவேற்பதற்காக ரத்தத்திலே ரத்த கையெழுத்து போடக்கூடிய ஒரு திட்டத்தையுமே வந்து ஒரு இயக்கத்தையுமே வந்து ஆர்பி உதயகுமார் வந்து தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட போன ஆண்டோ அல்லது போன ஆண்டுக்கு முதலையோ, அதாவது ஓபிஎஸ் நீக்கிய அந்த காலகட்டத்தில் எடப்பாடி போனப்போ தான் துரோகி எடப்பாடி பழனிசாமியை வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லாம் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தம் இன்னமும் கூட அந்த முக்குளத்தோர் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ரெண்டு பேரையுமே வந்து கடுமையான விமர்சனங்களுக்கு உட்படுத்தி மறுபடியும் வந்து அந்த பிரச்சனை வந்து ரத்தக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமார் தள்ளுகிறாரா அப்படிங்கிற கேள்வியுமே எழுகிறது. ஆர்பி உதயகுமார் எப்பவுமே கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆளு. அவர் தான் முதல்ல வந்து சின்னம்மா வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் மொட்டை போட்டிருக்கேன் அப்படின்னாரு. அவர் தான் முதல்ல வந்து தினகரன் வந்து தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் கட்சி மொத்தமாக பிஜேபி வந்து எடப்பாடி கிட்ட கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சவொன்னா நேராக எடப்பாடிக்காகவும் அவர் ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிடிவி தினகரன் வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணி வச்சா தாவேக்கா வந்து அது தற்கொலைக்கான முயற்சி, தற்கொலைக்கு சமம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதிமுக 15% வாக்குகளை தாண்டாது அப்படிங்கிறதையும் அவர் சொன்ன உடனே அதுக்கு இவங்க வந்து ஆர்பி உதயகுமாரை வச்சு இவர் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியிருக்காரு. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த பிரச்சனை இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் வந்து பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கும் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில கூட பிரச்சனைகள் இருந்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் அசோக் கெலாட் நேரடியாக தேஜஸ்வி யாதவிடம் போய் பேசி ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி தேஜஸ்வி யாதவ் தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு ஓரளவுக்கு அங்கே ஒரு சுமூகமான சூழல் வந்திருக்கக்கூடாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அந்த இடது முன்னணி அவங்க வந்து பிஎம்சிரி அந்த திட்டத்தை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியானதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை, ஆனால் அதே நேரத்தில் பிஎம்சிடி ஸ்கூல் திட்டத்தில் நாங்கள் சேர்ந்துக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபா வந்து ஒன்றிய அரசு வந்து வர வேண்டி இருக்கிறது, அதனால நாங்கள் வந்து அதை சேர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கேரள அரசு அறிவித்திருக்கிறது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈவன் தமிழ்நாட்டுக்கும் கூட அதே நிலைமை தான். தமிழ்நாட்டுக்கும் கூட பிஎம்சிடி ஸ்கூல் திட்டத்தில் சேர்ந்தாதான் நீங்கள் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் நிதி அப்படின்னு ஒன்றிய அரசு சொன்னாலும் கூட நம்முடைய தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான மறுக்கிறார்கள். சட்ட போராட்டத்தையுமே நடத்துகிறார்கள். கேரள அரசுங்கிறது இன்னொரு விதமான நிலைப்பாடு எடுத்துக்கனால கூட்டணிக்குள்ளேயே வந்து பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற பல்வேறு விதமான உரையாடல்களை மேற்கொள்ள தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சன் ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.